ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த மழை காலத்துக்கேற்ற ஒரு பெஸ்ட்டான இம்யூனிட்டி பூஸ்டர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். இந்த ரசம் பண்ணுறக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி இப்படி ஒரு பேனில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச புளி கூட ஒரு தக்காளி, ஒரு நல்ல பெரிய தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த புளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளியையும் தக்காளியும் நல்லா மசிச்சுக்கலாம். இந்த புளி கரைசலை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். அது கூடவே ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகு 1 டீஸ்பூன்னா அதுக்கு ஜீரகம் 1/2 டீஸ்பூன் தான் நம்ம சேர்க்கணும். அது கூடவே 2 பச்சை மிளகா, அது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் கொஞ்சம் கொரன்னு ரஃப்பாக தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ரசம் நல்ல கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். லைட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போது நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளியையும் தக்காளியும் கூட இந்த மிக்சரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எல்லா மிக்சரையும் நம்ம ஒன்றா கலந்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கை வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் கரெக்டாக இருக்கும். ஒரு தக்காளிக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அதுவும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் பெருங்காயத்தை ரசம் செய்யும் போது சேர்ப்பாங்க. நான் இப்போவே ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரசம் செய்யறதுக்கு புளி தக்காளி கரைசல் ரெடியாக இருக்குது. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வரமிளகா 2 ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே அது கூட நல்ல இடித்த பூண்டு ஒரு 4 பல் அதையும் நான் சேர்த்துருக்கேன். பூண்டு அதோட ஸ்கின்னோடவே நம்ம சேர்த்துருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் போட்டு நல்ல ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸ். இப்போ
கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அந்த புளி தக்காளி கரைசல் இருக்குல்ல, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எப்போவும் ஹையாக இருக்கவே கூடாது. ரசம் செய்யறதுக்கு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஒரே ஒரு தடவை தான் நம்ம கரண்டி வச்சு கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வரும். இதுதான் கணக்கு. நம்ம இப்போ கரண்டி வச்சு கலக்கவே கூடாது. அப்படியே லைட்டாக பபிள்ஸ் வரும்போது கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு ஈஸியான நல்ல ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசமை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவு போட்டு கரெக்டாக ஸ்டவ்வை பபிள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணி மணக்க மணக்க ரசம் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.